வணக்கம். நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம் கேட்க போவது அருணோதயம் பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான பருத்தி தீண்டிய பனிமலரை. தனிமையே துணையாய் வாழும் தக்ஷின்யா. கூட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ருத்ரதேவ். நைனிடாலில் ஆரம்பிக்கும் இவர்களின் காதல் கதையை உங்களுக்காக கூறவிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே மீனாட்சி. அத்தியாயம் 1. பாலையின் நடுவே காணலை கடலாய் எண்ணி ஏமாந்த பறவைக்கோ மெய்யான சமுத்திரமும் காணலாய்தான் தோன்றுமாம். உறவுகள் எனும் காணல் பாசம் எனும் தாகத்தை தனிக்கும் என நம்பிய என் மனதின் நிலையும் கூட இதுதான். நிலையற்ற உறவுகளில் அமிழ்ந்தோ ஏமாற்றத்தை பரிசாக பெற விருப்பமின்றியே தனிமையை என் துணையாக ஏற்றுக்கொள்கின்றேன். என் இனிய தனிமையே இனி என் நிரந்தர துணை. தக்ஷின்யா. ஷான்பி, உத்தரகாண்ட். அழகான ஏப்ரல் மாத காலை நேரத்தில் குளிரும் சூரிய கதிரின் வெம்மையும் கலந்த இதமான சீதோஷணத்தின் நடுவில் அமைந்திருந்த ஷான்பி கிராமத்தின் சாலையில் சென்று கொண்டிருந்தது அந்த ஃபோர்ட் எண்டிவா. சுற்றிலும் பரவி கிடந்த பச்சை ஆடை அணிந்த இயற்கை அணியின் அழகை ரசித்தபடியே காரை விரட்டி கொண்டிருந்தார் அதன் ஓட்டுநர். அவரது கண்களுக்கு விருந்தளித்த பசுமையோடு சேர்த்து அவரது காதுகளுக்கு காரமான சொற்களால் விருந்தளித்துக் கொண்டிருந்தான் அந்த காரின் பின்னிற்கு அமர்ந்து சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நெடிய ஆடவன். 6 அடி தேகத்தின் ஒவ்வொரு செல்லிலும் பணத்தின் செழுமை பதிந்திருந்தது. அவனது கம்பீர குரலோ கோபத்தில் குளித்துக் கொண்டிருந்தது. குரலின் கோபத்தை பிரதிபலிக்கும் கூரிய விழிகளின் ஹாசல்நட் வண்ண கருமணிகளை ரியர் வியூ மிரர் வழியாக பார்த்த பொழுதே ஓட்டுநருக்கு அவனது கோபத்தின் அளவு புரிந்துவிட்டது. அதனால் அவ்வளவு நேரமும் அங்கு ஒழித்துக் கொண்டிருந்த ஹிந்தி பாடலை நிறுத்திவிட்டார் அவர். ஏனஃப், அத்தைக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை நிறுத்திடுங்க மகேஷ். எனக்கு என்னோட அத்தையோட மன திருப்தி தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பிடிக்காத கம்பெனியோட டீலை கண்டினியூ பண்ணினதே தப்பு. இந்த டீல் வேண்டான்னு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட பேசிடுங்க. அத்தைக்கு எந்த கம்பெனி ஓகேன்னு படுதோ அதோடைய டீல் பேசிக்கலாம். மறுமுனையில் பேசுபவர் அவன் கூறியதற்கெல்லாம் சரி என்று விடவும் அழைப்பை துண்டித்திருந்தான் அந்த நெடியவன். அழைப்பினை துண்டித்த கையோடு ஓட்டுநரிடம் பேச ஆரம்பித்தான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ½ an hour சாப். இதே பதில தான் நீங்க 1 மணி நேரமா சொல்றீங்க. அவன் சலித்து கொள்ள ஓட்டுநர் வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்தினார். அவனும் அவரது வேகத்தில் நம்பிக்கை வைத்து மீண்டும் காரை துரத்தி வரும் பசுமை காட்சிகளில் கண்ணை பதித்திருந்தான். அவன் ருத்ரதேவ், 29 வயது வாலிபன், இன்னும் திருமணமாகாதவன் என்பது உபரி தகவல். ஊட்டி மற்றும் கோவை சுற்று வட்டாரத்தினில் ஹோட்டல்கள், ரிசார்ட்கள், வில்லாக்களுக்கு பிரசித்தி பெற்ற கிரேட் மவுண்ட் குழுமத்தை நிர்வகிக்கும் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவன் அவன். அக்குழுமத்தை சேர்ந்த ரிசார்ட்களை நிர்வகிப்பவன். அதில் என்னென்ன புதுமைகளை புகுத்தலாம் என்று சதா சர்வ காலமும் சிந்தித்து செயலாற்றுபவன். தொழிலில் கரார் பெருவழி. அவனது தொழில் நேர்த்தியும் கற்பூர புத்தியும் கிரேட் மவுண்ட் குழுமத்தை தொடங்கிய அவனது தாத்தாக்களான சதாசிவம் மற்றும் மாணிக்க வாசகம் இருவரையும் அவன் மீது அசைய நம்பிக்கை கொள்ள வைத்திருந்தது. எப்பொழுதுமே தொழில் சிந்தனையில் உழலுபவன் இன்று ஷான்பிக்கு வர காரணம் IIM கோழிக்கோடில் அவனுடன் படித்த உற்ற நண்பனான அனுதீப் கண்ணாவின் திருமணம். பொதுவாகவே ருத்ரதேவ் அவனது குடும்பத்தினரை தவிர வெளியாட்களுடன் அவ்வளவு எளிதில் பழகுபவன் அல்ல. நறுக்கு தெரித்தார் போல பேசிவிட்டு நகர்ந்து விடுபவன் அவன். அவனுக்கு நண்பர்கள் என்றால் அனுதீப் கண்ணாவும் அவனது பால்ய சிநேகிதனான அசோகமித்ரனும் மட்டுமே. இவர்கள் இருவரில் அசோகமித்ரன் கோவைக்காரன், அனுதீப் IIMல் இவனுக்கு அறிமுகமானவன். அனுதீப்பின் குடும்பமும் கூட ரிசார்ட்களுக்கு பெயர் பெற்றவர்கள்தான். நைனிடாலில் 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருபவர்களுக்கு ஷான்பையில் கால்சா நதிக்கரையில் இயற்கை எழிலுடன் கூடிய குவீன்ஸ் பாரடைஸ் என்ற ரிசார்ட் ஒன்று உள்ளது. அந்த குவீன்ஸ் பாரடைஸ் ரிசார்ட்டில் நடைபெறவுள்ள அனுதீப்பின் திருமணத்திற்காகத்தான் ருத்ரதேவ் வருகை தந்திருக்கின்றான். சில தொழில்நுட்ப காரணங்களால் விமானம் கிளம்புவதில் உண்டான தாமதம், நைனிடாலில் இறங்கியதும் திடுதிப்பென பெய்த மழை, கார் வருவதில் உண்டான தாமதம் என அனைத்துமாக சேர்ந்து அவனை ஒருவித எரிச்சல் மனோபாவத்தில் வைத்திருக்க போதா குறைக்க அவனது அத்தை வேறு
புதிதாக அவன் ஆரம்பிக்கவிருந்த கிளாம்பிங் வகை ரிசார்ட்களை கட்டமைக்கும் பணியை ஏற்றிருந்த அந்த கட்டுமான நிறுவனத்தின் மீது அதிருப்தி விமர்சனத்தை வைக்க உதவியாளனிடம் அவர்களுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி உத்தரவிட்டிருந்தான் அவன். திருமணம் முடிந்த கையோடு ஊட்டி திரும்பியதும் வேறு ஒரு கட்டுமான நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்பது அவனது எண்ணம். அந்த அளவுக்கு அவனது அத்தையின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பவன் அவன். இத்தகைய எண்ண ஓட்டங்களுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்தவன் திடீரென கார் ஒருவித குழுக்களுடன் வேகம் குறைந்து நிற்க ஆரம்பிக்கவும், இப்போது என்னடா பிரச்சனை என்ற சலிப்புடனே ஓட்டுநரை நோக்க அவரோ காரிலிருந்து இறங்கி பரிசோதிக்க ஆரம்பித்திருந்தார். நிமிடங்கள் கரைய கரைய அவனது பொறுமையும் கரைந்து போக காரிலிருந்து இறங்கினான் ருத்ரதேவ். இப்ப என்னாச்சு? என்ஜின்ல சின்ன பிரச்சனை சாப், சீக்கிரம் சரி பண்ணிடலாம். அவர் சொன்னதோடு நிற்காமல் தனக்கு தெரிந்த மெக்கானிக்கை மொபைலில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்க ருத்ரதேவும் அவரை ஒரேடியாக விரட்டாமல் இறுக்கம் தளர்ந்து சுற்றி இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசிக்க ஆரம்பித்திருந்தான். இரு பக்கமும் பசுமை போர்வை போர்த்தினார் போல மரம் செடி கொடிகள், அவை சரிவாய் இறங்கும் இடத்தில் சிறு சிறு கற்களும் கிடந்தன. அந்த கற்கள் நிரம்பிய கரையை தழுவி ஓடிக்கொண்டிருந்த கால்சா நதியின் சலசலக்கும் ஓசையை அனுபவித்தவனுக்கு அந்த நதி நீரினை பார்க்கும் ஆர்வம் எழ தனது முழுக்கை சட்டையை மடித்து விட்டு கொண்டு சரிவுகளில் இறங்கினான். ஷூ கால்களுக்கு அடியே கற்கள் மிதிப்படும் சப்தத்தோடு சேர்த்து நதியின் சலசலப்பும் கலவையாய் ஒலித்த அந்த நேரத்தினில் அங்கே வீசிய குளிர்காற்றினை கிழித்து கொண்டு மதுர கானமாக ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா, எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா, நெஞ்சின் அலையுறங்காது. முன்பின் அறியாத மக்கள், புதிய மொழி என வேறு உலகத்தில் நடமாடுவது போன்ற உணர்வில் இருந்தவனுக்கு அந்த குரலை கேட்டதும் இவ்வளவு நேரமும் இருந்த சலிப்பு அகன்று மனதினில் புது வெள்ளமாக புத்துணர்ச்சி பிரவாகம் எடுக்க குரல் வந்த திசையினை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தான் அவன். விமான பயணத்தில் கிட்டத்தட்ட அரிதாக நைனிடாலில் இறங்கியதும் காணாமலே போய்விட்ட தமிழ் மொழியை பாடல் வடிவில் கேட்டதும் அப்பாடா என்ற உணர்வு தான் எழுந்தது அவனுக்குள். அவனது கண்கள் குரலுக்கு சொந்தக்காரியை தேடி அலைந்து ஒரு வழியாக கண்டுபிடித்தே விட்டது. நதிக்கரையனில் கிடந்த பெரிய பாறையொன்றில் வெண்மை மின் நிற பைஜாமாவும் டிஷர்ட்டும் அணிந்து கருமை வண்ண அருவி என பக்கவாட்டினில் கூந்தல் வழிந்தோட அமர்ந்திருந்தாள் பெண் ஒருத்தி. அவளது பக்கவாட்டு தோற்றத்தில் ஒப்பனையற்ற அவளது முகம் மின்னியது. சற்றே சிவந்திருந்த நாசியும் பாடும் பொழுது மென்மையாய் வளைந்து நிலையும் செவிதழும் பாடல் வரிகளுக்கேற்ப பட்டாம்பூச்சியாய் படபடக்கும் இமைகளும் அந்த காலை பொழுதினில் அவளை பேரழகியாக காட்டியது என்றால் அது மிகையல்ல. ருத்ரதேவ் அவளது அழகினில் வாய்ப்பேச்சிழந்து நிற்க பாடல் தொடர்ந்து ஒலித்தது. உன் இதழ் கொண்டேன் வாய் மூடவா என் கண்ணா, உன் இமை கொண்டேன் விழி மூடவா, உன்னுடல் தானே என்னுடைய அல்லவா, பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ணம் மாறவில்லை இன்னும், என் நெஞ்சில் கூடி நிறம் மாறவா, என் உயிரில் நீ வந்து சேர்க, உதடுகள் ஈரமாய் வாழ்க கலந்திடவா. கல் நெஞ்சையும் கசிய வைக்கும் திறன் சங்கீதத்திற்கு உண்டு என்பார்கள். ஆனால் அந்த பெண்ணின் பாடலோ ருத்ரதேவின் உயிரையே உருக்கிவிட்டது. அத்துணை பரபரப்புகளுக்கிடையே அவனை ஆசுவாசமுறை செய்த அந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரி ஒரு புன்சிரிப்புடன் திரும்ப ருத்ரதேவின் கண்களில் ரசனையும் சுவாரஸ்யமும் சேர்ந்தே குடியேறியது. இத்தனை மைல் தொலைவில் தமிழ் பெண் ஒருத்தியை பார்த்த மகிழ்ச்சியோடு சேர்த்து வாலிபத்துக்கே உரித்தான ரசனையும் சேர்ந்து கொள்ள அவளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவனை உந்தி தள்ளியது. தன்னை மறந்து பாடி முடித்தவள் அங்கே நின்று கொண்டிருந்தவனை பார்த்ததும் ஒரு கணம் மிரண்டு விழித்தாள். அவனது நெடு நெடு உயரத்தை அடுத்து அவளது பார்வையில் சிக்கியது ருத்ரதேவின் ஹர்சல்நட் விழிகளே. ஏனோ பார்க்கும் பொழுதே வயிற்றில் புலியை கருத்தது அவளுக்கு. யார் இவன்? எவ்வளவு நேரமாக இங்கே நிற்கின்றான்? இதுவரை இவனை எங்கேயும் பார்த்தது இல்லையே. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ருத்ரதேவ் அவளை நோக்கி இன்னும் 2 அடிகள் எடுத்து வைத்து நெருங்கினான். ஹாய்
என்ற முகமனுடன் அவன் நெருங்க, இது இவனது இயல்பில்லையே என்று அவனது மனசாட்சியே அவனை கிண்டல் செய்ய, அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த பெண்ணை நெருங்கினான் அவன். அவள் பதில் பேசாமல் திகைத்து நோக்க, ஹாய், நானும் தமிழ்தான். பை த வே, ஐ எம் ருத்ரதேவ் என்று தன்னை வெகு இயல்பாகவே அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவளது மௌனமும் திகைப்பும் அவனுக்கு வேடிக்கையாகவே இருக்க, நீங்களும் தமிழ் தானே, நான் உங்கள் பாட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். டோன்ட் கெட் பேனிக். நான் ஒன்றும் உங்களை கடிச்சு திங்கிற மேனிட்டர்லாம் இல்லை. ஓகே, ஸோ ரிலாக்ஸ் என்று கிண்டலாகவே உரைக்க அந்த பெண்ணோ சிலிர்த்து கொண்டாள். கோனே ஆப், முझे पता नहीं, கேன் யூ ப்ளீஸ் மூவ் a little? அதாவது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, தயவு பண்ணி கொஞ்சம் நகர்றீங்களா? இவைதான் அவள் கூறியது. இவ்வளவு நேரமும் செந்தமிழ் தாண்டவம் ஆடிய நாவினில் திடீரென ஹிந்தியும் ஆங்கிலமும் சேர்ந்து குடியேறிவிட்டது. ருத்ரதேவ் ஒரு புன்சிரிப்புடன், ஓ, அப்போ உங்களுக்கு தமிழ் தெரியாது என்று அவள் உயரத்திற்கு குனிந்து தமிழில் கேட்க, அவளோ புரியாதவளைப் போல விழித்து வைத்தாள். முன்பின் தெரியாத வாலிபனிடம், அதுவும் தானாகவே வழிய வந்து அறிமுகம் செய்து கொள்பவனிடம் எந்த பெண்ணாக இருந்தாலும் பேச யோசிப்பாள் தானே? அந்த பெண்ணும் கூட அப்படி யோசித்திருக்கலாம் என அவன் எண்ணுகையிலேயே அவள் அங்கிருந்து விறுவிறுவென ஓட்டமும் நடையுமாக கிளம்பியிருந்தாள். ஏய், ஹாக்கி நாம் கே? அரே போல்னா! அவன் சத்தமாக கேட்பது செவியில் விழுந்தும் கூட கேட்காதவளைப் போல சரிவனில் நடந்து சாலையில் ஏறி மறைந்தாள் அவள். அவள் பாடியது தன்னை கண்டதும் மருண்டு விழித்தது, பின்னர் ஓடி மறைந்தது என அனைத்தையும் ஒரு நொடியில் மனதில் ஓட்டி பார்த்தவன், கார் ரெடி சாப் என்ற ஓட்டுநரின் குரலில் நடப்புக்கு திரும்பினான். சரிவினில் ஏறி சாலையை அடைந்தவன் ஓட்டுநரிடம் அந்த பெண்ணை குறித்து வினவ, அவரோ, ரெசார்ட்டுக்கு போகிற ரோட்டில் தான் அந்த பொண்ணு நடந்து போச்சு சாப், பாதியிலேயே இன்னொரு பொண்ணு ஸ்கூட்டியில் வந்து பிக்கப் பண்ணிடுச்சு என்று கூறினார் அவர். ஷான்பி ஒன்றும் பெரிய நகரம் எல்லாம் இல்லை. என்று இல்லை என்றாலும் இங்கிருந்து கிளம்புவதற்குள் அவளை எங்காவது பார்த்து விடலாம் என்றது ருத்ரதேவின் மனது. ஏனோ அவளது முகம் பழக்கமானதாக தோன்றியது அவனது மனதுக்கு. கூடவே, நீயா இது? புதியவர்களிடம் ஒருவித விலகலுடன் கராராக பேசும் ருத்ரதேவ் எங்கே சென்றான்? இப்படி முன்பின் அறியாத பெண்ணிடம் கிட்டத்தட்ட கல்லூரி மாணவனைப் போல நடந்து கொள்ளும் நீ கட்டாயமாக அவனாக இருக்க முடியாது என்று அறுதியிட்டு கூறியது அவனது பொல்லாத மனம். மனதின் குரலை ஒருவித புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டபடியே காரில் ஏறி அமர்ந்தான் அவன். அவனது காரும் ரிசார்ட்டை நோக்கி வேகம் எடுத்தது. அதே நேரம் அந்த பெண்ணோ தனது தோழியோடு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தாள். ருத்ரதேவும் அவளும் செல்லும் சாலைகள் வெவ்வேறு பாதை என்பதனால் சந்திக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஏன் நர்வஸா இருக்கிற தக்ஷு? ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டிருந்த அவளது தோழி கேட்கவும் அந்த தக்ஷு என்பவளிடமிருந்து பெருமூச்சொன்று வெளிப்பட்டது. வழக்கம் போல வாக்கிங் வந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகலாமேன்னு நினச்சேன். இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருந்ததும் வாய் சும்மா இருக்க மாட்டாமல் பாட ஆரம்பிச்சிருச்சு. பாடி முடிச்சதும் கண்ணை திறந்து பார்த்தா நெடுன்னு நார்த் இந்தியன் மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். அவன் தமிழில் பேசவும் கொஞ்சம் ஜோக் ஆகிட்டேன். எவ்வளவுதான் தைரியமான பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆளரவம் இல்லாத இடத்துல தன்னந்தனியாக ஒருத்தன்கிட்ட கேஷுவலாக பேசுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சவால் தான் நவி. அவன் என்னை தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் ஹிந்தியில் பேசி குழப்பி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ரோட்டுக்கு வந்தப்போ தான் அங்கே ஒரு கார் ரிப்பேர் ஆகி இருந்தது கவனிச்சேன். அவன் வந்த காராக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டு ஓட்ட முன்னாடியுமா ரிசார்ட்டுக்கு கிளம்புனேன். அப்போ தான் அவனோட ஸ்கூட்டி கண்ணில் பட்டுச்சு. அவள் கூறி முடிக்கவும் ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டிருந்த நவி என்ற நவியா குபீரென நகைத்தாள். பின்னே இருந்தவள் முறைப்பது பக்கவாட்டு கண்ணாடி வழியாக தெரியவும் சிரிப்பை கட்டுப்படுத்தியவள், ஓச்சுக்காத தக்ஷு, அந்த ஆளை நினச்சிதான் சிரிச்சேன். தமிழ் பொண்ணுன்னு ஃப்ளர்ட் பண்ண நினச்சி ஏமாந்து போயிருப்பான்ல என்கவும், சிச்சி, அவன் ஏன் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண போகிறான்? லூஸ் மாதிரி உளராமல் ரோட்டை பார்த்து ட்ரை பண்ணடி என்று அதட்டினாள் தக்ஷு. சொல்லும் பொழுதே நெடுநெடுவென ஆக்ருத்தியான ருத்ரதேவின் உருவம் அவளது மனக்கண்ணினில் வந்து சென்றது. கூடவே கூறும்பாய் மின்னிய அந்த ஹர்சல் நட் வண்ண விழிகளும் தான். அவனை பற்றி யோசிக்கும் பொழுதே தனது தலையினில் கூட்டிக் கொண்டாள் அவள். தி கிரேட் தக்ஷன்யா, இப்படியா மனசு அலைப்பாய விடுவ? எவனோ ஒருத்தன் வந்தானா, இவ பாடினதை கேட்டுட்டு அறிமுகமானானா. லீவ் ஹிம் தக்ஷு. மனசாட்சி இடித்துரைக்கவும் பழைய தக்ஷன்யாவாக மாறி போனாள் அவள். இதுவரை அவளை அறிமுகம் செய்து வைக்கவில்லை அல்லவா? அவள் தக்ஷன்யா, 24 வயது இளம்பெண். ஹோட்டல் மேலாண்மையில் முதுகலை முடித்த கையோடு
குவீன்ஸ் பாரடைஸில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேலாளராக பணிக்கு சேர்ந்தவள். அங்கே அவளுக்கு கிடைத்த தோழிதான் நவ்யா. அவள் அவளது உதவி மேலாளர். இருவருமே அந்த ரிசார்ட்டில் தான் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். ரிசார்ட்டின் மேலாண்மை இயக்குனரான அனுதீப் கண்ணாவின் திருமணம் அங்கேயே நடக்கவிருப்பதனால் வருகை தரும் விருந்தினர்களை வரவேற்பது, அவர்களுக்கான அறைகள் மற்றும் வசதிகளை கவனிப்பது என அந்த வாரம் முழுவதுமே பரபரப்பாகத்தான் கடந்தது அவர்களுக்கு. இதோ இந்த வாரத்தின் இறுதியிலேயே வட இந்திய திருமணத்திற்கே உரித்தான சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்களுடன் திருமணம் நடந்தேறும். அதற்காகவே நைனிடாலில் இருந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திடம் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான் அனுதீப். திருமணத்திற்கு வருகை தரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் நேரக்கூடாது என கட்டளை வேறு இட்டிருந்தான் அவன். வருகை தரும் விருந்தினர்களின் தங்குமிடம் குறித்த பொறுப்பு முழுவதுமே குவீன்ஸ் பாரடைஸின் ஊழியர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஹாஸ்பிட்டாலிட்டி மேலாளர் என்ற முறையில் தக்ஷின்யா தான் அதை கவனிக்க வேண்டும். அவளுக்கு உதவியாக நவ்யாவும் இருக்க பரபரப்பு இருந்தாலும் கூட பதற்றமின்றிய பணிகள் செவ்வனே நடந்தேறிக் கொண்டிருந்தது. முந்தைய தினம் கூட விருந்தினர்களில் ஒரு சாரார் ட்ரெக்கிங் சென்றதனால் அவர்களுடனே செல்ல வேண்டியதாகியது தக்ஷின்யாவிற்கு. அந்த அலுப்பு தீருவதற்குள்ளே அடுத்த கடமை அவளை அழைத்திருந்தது. அனுதீப் கண்ணாவின் நெருங்கிய நண்பன் ஒருவனை கவனிக்கும் பொறுப்பு அது. முந்தைய தின இரவே வரவேண்டியவன் விமானம் தாமதமானதனால் நைனிங்கில் தங்கி காலையில் வருவதாக கூறியிருந்தான். தக்ஷின்யாவும் அதிகாலையில் விழித்து அவனுக்காகவே காத்திருந்து போர் அடித்து போனதனால் அவளது வழக்கமான நடைபயிற்சிக்காக கால்சா நதிக்கரைக்கு சென்று விட்டாள். இப்பொழுது ரிசார்ட்டுக்கு திரும்பி சென்றால் குளித்து தயாராகுவதற்கு சரியாக இருக்கும் என அவள் ஒரு கணக்கு போட, விதியோ அவள் நதிக்கரையில் கண்டு மிரண்ட ருத்ரதேவை வைத்து அவளுக்கு விளையாட்டு காட்ட வேறு ஒரு கணக்கு போட்டது. நதிக்கரையனில் தமிழ் மொழி தெரியாதவளைப் போல காட்டிக்கொண்டவள் ருத்ரதேவை மீண்டும் சந்தித்தால் எவ்விதம் எதிர்வினையாற்றப் போகின்றாளோ? பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். மிக்க நன்றி.